நேத்திலேருந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது நம்ம விஷால் தான். அவர் ஏன் இந்த கை ஷேக் ஆடிச்சு, கால் ஷேக் ஆடிச்சு, அவரால் நிற்க முடியல, அவரால் வந்து பெருசாக வந்து மைக்கு கூட பிடிச்சி பேச முடியல. அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு, பாடி பில்டருக்கு வந்தார், இப்படி பல விதமான டைட்டிலை போட்டு தம்ப்நெயிலை போட்டு கிரியேட் பண்ணி அவரை நோகடிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த ப்ரொமோஷன் வீடியோவை அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோம். பட் இருந்தாலும் ஓகே, அவருக்கு வந்து ஒரு ஏதோ சம் ப்ராப்ளம் மீன்ஸ் வைரல் ஃபீவராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ சம்திங் அது மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். பட் அதை வச்சு நம்ம பெரிய ஒரு விஷயம்லாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த மத கஜா ராஜா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வெளியில் வரப்போகுது, அதை நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத தாண்டி ஏன் பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா, அது வந்து நான் டெஃபினெட்லி நான் விஷால் இதுக்கு முன்னாடி விஷால் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் பார்க்கணும் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்களை ஹீரோயின் பல பேர் வந்து படத்தெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பேமெண்ட்டெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, தனியாக அதுக்கும் பேமெண்ட் கேட்பாங்க. அப்படி இருக்கிற இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகும் போது அதுக்கு வாங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில யாரா இருந்தாலும், ஏன் நானா இருந்தா கூட சத்தியமா என்னால வர முடியாதுன்னு சொல்லுவேன். ஆஸ் ஏ பேரண்ட்ஸும் எல்லாரும் அதை விரும்ப மாட்டாங்க, ரிலேஷன் யாரும் விரும்ப மாட்டாங்க, எதுவுமே ஓகே, கூட இருக்கிறவங்களே வேணாம், இந்த நிலைமை உங்களுக்கு கூப்பிடுறது கூட நினைக்கலாம். பட் அதையும் தாண்டி அவர் வர்றாரு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு அதை என்னால் ஜீரணிச்சிக்க முடியல. ஏன் வரணும் அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும், அவர் இந்த சினிமாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, இந்த படத்தை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாரு, இந்த படம் வர்றதுல அவருக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்காக வந்து இந்த படத்தை யாரும் பார்க்காம விட்றாதீங்க. டெஃபினெட்லி போய் பாரு, தேட்டரில் போய் பார்த்து நம்ம அவருக்கான சப்போர்ட் நம்ம கொடுத்தே தீரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேலையை பார்த்துருமே மத கதா ராஜா அந்த ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜெமினி ஸ்டூடியோலேருந்து நேற்று விட்டுருக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோவில் போயிட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறோமே. ரெடி 1 2 3. எல்லாருக்கும் போட்டு பார்க்குறது ஜனவரி 12. ஓகே ஓகே, எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், அப்படி ஒரு மெயின்டைன் பண்ண அந்த பாடி வச்சிருந்த ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு பர்சன் ஏன் இப்படி போனாருங்கிறதா அது சத்தியமாக நமக்கு தெரியல. அது அவருக்கே மட்டுமே உரித்தான விஷயம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சகஜமாக இருக்காங்க அப்படிங்கும்போது வைரல் ஃபீவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வைரல் ஃபீவர் அப்படிங்கும்போது சம்திங் ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கும் உடனே இம்மிடியேட்டாக வந்து இதாகும். ஸோ மாஸ்க் எதுவும் போட்டுக்கல, எதுவுமே இல்லை, ஹக் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கலாம். அது என்னங்கிறது தெரியாமல் நம்ம இது சொல்லக்கூடாதுல, வாய்ப்பு வந்து எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப தான். ஓகே, எனவே எனக்கு அவர் இந்த நிலைமையில இந்த சுச்சுவேஷனையும் அவர் அந்த ப்ரொமோஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசிய எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் டெஃபினெட்லி அதை பார்த்து தரணும். மதகத ராஜா ஒரு ஸ்டேஜில் அந்த எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா, இந்த படம் வந்து வரும், இன்னைக்கு ஒரு இந்த வருஷம் வரும், அந்த வருஷம் வரும், இதுக்கு வருது அதுக்கு வருது சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படம் அப்படி இருக்குங்கிறது நம்மளாம் மறந்துட்டோம். இப்போ அதை திருப்பி கொண்டு வந்துருக்குறாங்க. விஷயம் சொல்கிற மாதிரி அந்த ஏதோ ஒரு பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூ கொஞ்சம் குறிஞ்சி பூ, அந்த பூ மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வெளில வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு படம் வந்தாலும் பெருசாக சக்ஸஸ் ஆகாது, இது போகாது, இதில் வந்து பெருசாக நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், ஸோ இந்த படம் விட்டு நம்ம பேருக்கு எடுத்துக்கிறதுக்கு விடாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிற மாதிரி எத்தனையோ படங்கள்லாம் வெளியில் வராமல் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த படம் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படியாவது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒரு அவங்கள ரொம்ப நம்புகிற ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சே தீரணும். ஏன்னா எதுக்காக ஜெயிக்குதோ இல்லையோ விஷாலுக்காக ஜெயிச்சே ஆகணும். விஷால் நல்லபடியாக திரும்ப பழைய மாதிரி ஃபிட்டாக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். என்னோட எந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.